பெண்களுக்கான பாதுகாப்பை வழங்க தவறிய திமுக ஆட்சியை 2026 அகற்ற மகளிர் தினத்தில் உறுதியேற்போம் என தவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி தவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மகளிர் தினத்தையொட்டி விஜய் வெளியிட்ட வீடியோவில் திமுகவை நேரடியாக சாடினார். 2026 தேர்தலில் திமுகவை அகற்றுவோம் என்றும் அவர் சூளுரைத்தார். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். இதற்கிடையே பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் வன்முறை மற்றும் பாலியல் குற்றங்களை தடுப்பது மற்றும் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் கருப்பு சின்னம் அணிந்து பங்கேற்றனர். இதேபோல கும்பகோணம் மகாமக குளத்தில் இருந்து தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியினர் தலைமை தபால் நிலையம் வரை ஊர்வலமாக வந்தனர். வேலூர் அடுத்த விருதம்பட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான போராட்டத்திற்காக வைக்கப்பட்ட பேனரில் வி ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் வுமன் ஹராஸ்மெண்ட் என்பதற்கு பதிலாக பெண்கள் துன்புறுத்தலுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று பொருள்படும் வகையில் வி ஸ்டாண்ட் ஃபார் வுமன் ஹராஸ்மெண்ட் என்ற வரிகள் இடம்பெற்றது சர்ச்சைக்குள்ளானது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டன. சேலை வழங்கும் போது பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நெரிசல் ஏற்பட்டது.